ஸ்டிச் பண்ணும்போதே எப்படி ஊக்கம் வைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம எப்பயும் தைக்கிற மாதிரி ஒரு பீஸ் கொடுத்து தைச்சிட்டு நமக்கு தேவையான இடத்துல ஊக்கு வைக்கிற இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ஊக்க வைக்கிறதுக்காக ஒரு பீஸை வந்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மடித்து நம்ம ஊக்கு எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு அங்கே நீடில் நிறுத்திட்டு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஒரு 2-3 வாட்டி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதை ஊக்கு உள்ளே நுழையிற அளவுக்கு மட்டும் நம்ம கேப் விட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா இடத்தையும் அதே மாதிரி கொடுத்துட்டு வந்துக்கலாம். ரொம்ப கேப் அதிகமாகவும் கொடுத்துடாதீங்க, அப்புறம் ஊக்கு வந்து அதுலேருந்து கலண்டு வெளியே வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும், ஊக்கு நுழையிற அளவுக்கு மட்டும் கேப் விடுங்க. இந்த மாதிரி ஊக்கை வந்து ட்ரிம்மர் வச்சு இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. அப்போ தான் ஊக்கு வந்து நம்மளால் ஈஸியாக உள்ளே நுழைக்க முடியும். இந்த கேப்புக்குள்ளே வந்து இந்த ஊக்கை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த திருப்பி பார்த்திங்கன்னா அந்த ஊக்கு அந்த ஓட்டை வழியாக வெளியே வந்துடும். இப்போ அதே மாதிரி நம்ம பிரித்து விட்டதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு தைச்சிருந்தோம்லையே அதை மடிச்சுட்டு கரெக்டாக ஈவனாக வச்சு மடிச்சுட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க ஊக்கு வைக்கிறது. ரொம்பவுமே ஈஸியான மெத்தடு தான். ஸோ இந்த கார்னரில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு பண்ணுங்கள். ஊக்கு வைக்கிறதுக்கு ஏற்கனவே நீங்கள் நெக்லைனை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி மிஷினில் ஊக்கு வைக்க முடியும். அப்போ தான் பார்க்கவும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவுமே ஈஸியான மெத்தட். இந்த மாதிரி